Hi, hello friends. Welcome to SG Lifestyle. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சாம்பார் சாதம் தான் பண்ண போறேன். அதுக்கு இன்னைக்கு நான் 6 வகையான காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன காய்கறிகள் அப்படினு பாத்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் தான் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளி வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு நம்ம ஃபர்ஸ்டே வந்து பருப்பும் அரிசியும் ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் ஊறிட்டு இருக்கட்டும். சாப்பாடு தாளிக்க என்னென்ன பொருள்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், கடுகு, சீரகம், மல்லித்தூள். ஏன்னா அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நான் குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கூடவே ஆயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம் 20 மெம்பர்ஸ் அப்படி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு நல்ல பழுத்த தக்காளி நல்லா சாப் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். கேரட், உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய். இப்போ நம்ம எல்லா காய்கறிகளும் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒவ்வொரு மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாம் மசாலா ஆட் பண்ணிட்டோம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் கூட. புளி தண்ணி ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பருப்பை வந்து நம்ம இந்த காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் நம்மளோட அளவு. அதுக்கு நான் வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டம்ளர் புளி தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இன்னுமே ரொம்ப குறைவாக வேணும்னா நம்ம வந்துட்டு 5 டம்ளர் 5.5 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4.5 டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் இது மேலே நம்ம விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலைகளும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி விசிலும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலன்னு நான் பண்ணலை. ஓரளவுக்கு தான் கொலன்னு பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கொலன்னு இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி பிடிக்காதுங்கிறதுனால நான் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டில் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த சிம்பிளான சாம்பார் சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து என்னோடய சாம்பார் சாதத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஃப்ரை அண்டு கேர்டு வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெசிப்பியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இந்த மாதிரி நம்ம மீல் மேக்கர் வைக்கும்போது இது ஃபில்லிங்காக இருந்துச்சு. கேர்டும் ஆட் பண்ணி சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.